கிழவனுக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் நிச்சயமானதில் சபரிநாதனுக்கு 2 விதத்தில் சந்தோஷம். முதல் சந்தோஷம், வறுமை கோட்டுக்கு கீழே ஏழ்மையில் உழன்றாலும் ராஜலட்சுமி ரொம்ப அழகான பெண்ணாக இருந்தாள். 2வது, பார்ப்பதற்கு அவள் பிராமணர் வீட்டு பெண் போல் இருந்தாள். சபரிநாதனுக்கு பாவம் ரெக்கை இல்லாமல் போய்விட்டது. அது மட்டும் இருந்திருந்தால் கல்லடைக்குறிச்சிக்கு 100 தடவையாவது பறந்துவிட்டு வந்திருப்பார். ராஜலட்சுமி வயது 25. அம்மா, ஒரு அண்ணனும் 2 தங்கச்சிகளும் இருந்தார்கள். அப்பா வறுமைக்கு பயந்து 6 வருடங்களுக்கு முன்பு எங்கேயோ ஓடிவிட்டாராம். அவர்களின் வறுமை காரணமாக ராஜலட்சுமி 2ஆம் தரமாக கட்டி கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். இந்த சம்பந்தம் நல்லபடியாக கைகூடி வந்தால் சபரிநாதன் வயிறு நிறைய திருப்தியுடன் சாப்பிட்டது போல் உணர்ந்தார். அவர் ஆசைப்பட்டு இயங்கியது 27 வயது பெண். ஆனால் அதற்கும் 2 வயது குறைந்த பெண் வருவதற்கு அவரின் தலையில் எழுதியிருந்தால் அதை யாரால் தடுக்க முடியும்? வந்துவிட்டு போகட்டுமே. பெண் பார்ப்பதற்காக சபரிநாதன் ஐயாச்சாமியுடன் கிளம்பி கல்லடைக்குறிச்சி போனார். இதற்கு முன் அவர் 100 தடவைகளுக்கும் மேல் போயிருக்கிற ஊர்தான். இருப்பினும் இப்போது போனபோது அதன் நிறமே அழகாக மாறியிருந்தது. ராஜலட்சுமியை பார்த்ததுமே சபரிநாதன் சொக்கி போய்விட்டார். கழுவிய பழுத்த பப்பாளி நிறத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருந்தாள். அவள் இத்தனை அழகான பெண்ணாக இருப்பாள் என்று சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவளின் கைகளிலும் கழுத்திலும் வறுமையின் சோகமும் வெறுமையும் படிந்து போயிருந்தாலும் கூட அவளின் முகத்தின் மிருதுவான அழகின் உயிரோட்டம் ஏராளமாகவே மிளிரவே செய்தது. விலை மலிவான புளியங்குடி சேலையிலும் ராஜலட்சுமி துடைத்து வைத்த குத்து விளக்கு போலதான் இருந்தாள். சபரிநாதன் மனசில் ஏனோ தேவையே இல்லாமல் 30 வருஷங்களுக்கு முன்னால் அப்போது இருந்த ராஜலட்சுமி பிறக்கவே இல்லை. கோவில்பட்டிக்கு போய் மரகதத்தை பெண் பார்த்த சம்பவம் கண்முன் விரிந்தது. அழகான அந்த ராஜலட்சுமி எங்கே? அழகே இல்லாத அந்த மரகதம் எங்கே? சபரிநாதனுக்குள் இருக்கும் ஆணவ சிங்கம் சின்னதாக ஒரு கர்ஜனை செய்தது. சிங்கம் யோசிக்கவே இல்லை. அடுத்த நிமிஷமே தன் சம்மதத்தை சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டது. ஆனால் பெண் சிங்கத்தின் சம்மதமோ 4 நாட்களுக்கு பிறகுதான் கிடைத்தது. சபரிநாதன் உடனே பெருமாள் கோவிலுக்கு போய் சன்னதியை பிரதட்சணம் செய்து பெருமாளுக்கு நன்றி சொன்னார். திம்மராஜபுரம் கிராமத்தில் ஒரே நாளில் தன் அந்தஸ்து கூடிவிட்டதாக அவருக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. இப்படி ஒரு சௌந்தரியமான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள நிஜமாகவே ஒரு ஆம்பளைக்கு அந்தஸ்து வேண்டும், ரதி போல பெண் வேண்டும் என்று கேட்க, அந்தஸ்து இல்லாதனால் முடியவே முடியாது. பணக்காரனுக்கு தான் லட்டு போன்ற பெண்டாட்டி கிடைப்பாள். சபரிநாதனே அனுபவத்தில் இதை நிறைய பார்த்திருக்கிறார். துட்டு இல்லாத பழகளெல்லாம் கட்டெரும்பு போல கருவாச்சி பெண்டாட்டிகள் தான். பெருமாள் அவரை பணக்காரராக பிறக வைத்து விட்டார் என்ற சந்தோஷம் எப்போதும் உண்டு. ஆகா, இப்போது இந்த பணக்காரருக்கு லட்டு போன்ற 2வது தாரம் வரப்போகிறார். அவருக்கு தெரிந்து சுட்டு வட்டாரம் எங்கேயும் 55 வயது பணக்காரன் எவனுக்கும் ராஜலட்சுமி போல ஒரு அழகான பெண் மனைவியாக கிடைத்ததே இல்லை. இந்த ஒரு சந்தோஷத்திற்காகவே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஒரு சிங்க நடை நடந்து விட்டு வரலாம் போயிருந்தது. கூடவே ராஜலட்சுமியை கூட்டி கொண்டு போனால் இன்னும் விசேஷம்தான். கல்யாணமான பிறகு ராஜலட்சுமியை பார்க்கிற பணக்காரர்கள் சபரிநாதன் மேல் பயங்கரமாக பொறாமைப்பட சாத்தியம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு சிலிர்த்து போனார். 4 நாட்கள் கழித்து சபரிநாதன் மறுபடியும் ஐயாசாமியுடன் கல்லடைக்குறிச்சி போனார். அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் கல்யாண தேதியை சொல்ல போன சாக்கில் ஐயாசாமியுடன் விவரம் ஒட்டி கொண்டார். எத்தனை வயசானாலும் மாமியார் வீட்டு கவர்ச்சி என்பது ஆண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியான கிளுகிழுப்பு தான் போலும். கல்லடைக்குறிச்சியில் மீண்டும் அந்த வீட்டுக்குள் நுழைந்தபோது சபரிநாதன் மனம் பூவாகி போயிருந்தது. அவரின் வயதை சிறிதும் பொருட்படுத்தாமல் அழகான பெண்ணை கொடுக்க முன் வந்த அந்த நல்ல குடும்பத்தின் தார்மீக தலைவர் இனி சபரிநாதன் தானே. அந்த உணர்வு மேலீட்டில் சபரிநாதன் நிறைய வார்த்தைகளை அள்ளி தெளித்து கோலமும் போட்டுவிட்டார். ஆமாம், இறந்து போன தன் மனைவி மரகதத்தின் 200 பவுன் நகைகள் புறாவும் ராஜலட்சுமிக்கு தான் என்று பெருமையாக பீற்றிக்கொண்டார். இதை கேட்ட ராஜலட்சுமியின் கண்களில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் அவளுடைய அம்மாவின் முகத்தில் ஏராளமான வெளிச்சம் பரவியது. அந்த அம்மா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. வயல்கள், தோப்புகள், சொந்த வீடுகள் எத்தனை என்பது தான் அவள் விசாரித்துவிட்டு கேட்டு தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் 200 பவுன் நகை பற்றி சபரிநாதன் சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு நன்றியுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். சபரிநாதனால் நிமிர்ந்த அந்த அம்மாவை பார்ப்பதற்கு கொஞ்சம் கூச்சமாக கூட இருந்தது. கூச்சம் புது மாமியார் என்பதால் இல்லை, புது மாமியாருக்கு அவரை விட 2 வயசு குறைச்சல் என்பதால். கல்யாண தேதியை குறித்து கொடுத்துவிட்டு சபரிநாதன் விடை பெற்று கொண்டார். தெருவில் அவர் இறங்கி நடந்தபோது எல்லா வீட்டு வாசல்களிலும் பெண்கள் நின்று அவரையே பார்த்தார்கள். அவர்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட அழகான பெண்ணை மணக்கப் போகிறோம் என்ற பெருமிதையில் நடப்பதா,
அல்லது 25 வயசு பெண்ணை மணக்கிற போகிற 55 வயதான மனிதர் என்ற வெட்கத்தில் நடப்பதா என்று தெரியாத குழப்பத்தில் நடந்ததால் அவரின் நடையே ஒரு மாதிரியாக இருந்தது. திம்மராஜபுரம் போய் சேர்ந்ததும் சபரிநாதன் செய்த முதல் காரியம் 2 மகள்களையும் மொபைலில் தொடர்பு கொண்டதுதான். முதலில் ஹைதராபாத் மகள் சுகுணாவுக்கு போன் அடித்தார். அன்று அரசாங்க விடுமுறை என்பதால் சுப்பையா வீட்டில் இருந்தான். சுகுணா குளித்து கொண்டிருந்தாள். அதனால் சுப்பையாவே மொபைலை எடுத்து பேச வேண்டியதாகிவிட்டது. சபரிநாதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்பதற்கு மேல் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அத்தனை எளிதாக அவருக்கு பெண் கிடைத்து விடாதென்று சுப்பையா நம்பியிருந்தான். ஆனால் அவனுடைய அந்த நம்பிக்கையில் ஒரு வண்டி கல்லிடைக்குறிச்சி மண்ணே விழுந்துவிட்டது. இந்த கல்யாணத்தால் சபரிநாதனுக்கு பிறகு அவனுக்கு வர வேண்டிய பங்குகள் கணிசமாக குறைந்து போய்விடலாம், அல்லது பங்கே வராமலும் போய்விடலாம். அதனால் ராஜலட்சுமி பற்றி சபரிநாதன் சொல்லிக் கொண்டிருந்த தகவல்களை சுவாரஸ்யம் இல்லாமலும் எரிச்சலோடும் கேட்டுக்கொண்டே வந்தவன் பெண்ணிற்கு 25 வயது என்பதை கேட்டதும் திகைத்து போனான். கிழவருக்கு வந்த யோகத்தை பார்ல என்று விக்கித்து போனான். இப்போது அவனுடைய மனைவி சுகுணாவிற்கும் அதே வயதுதான். பெண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் ஒரே வயசு. அத்தோடு முடியவில்லை விஷயம். வீட்டு மாப்பிள்ளை சுப்பையா விட மாமியார் ராஜலட்சுமிக்கு சரியாக 5 வயது குறைச்சல். சுப்பையா கே. பாலச்சந்தர் படங்களை பார்க்கிறவன்தான். நிறைய தமிழ் கதைகள் வாசிக்கிறவன்தான். ஆனால் இப்படி மாமியாருக்கும் பெண்டாட்டிக்கும் ஒரே வயசு என்பதை அந்த கதைகளில் கூட கேட்டதில்லை. கடைசியில் சபரிநாதனின் கல்யாண கதை இப்படியாகிவிட்டது. சுப்பையாவால் இதை ஒரு கதையாக கூட எழுத முடியாது. உடனே அவனுடைய அப்பாவை மொபைலில் தொடர்பு கொண்டான்.